அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நான் இப்போ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது. என்னால் லாஸ்ட் டைம் ஒரே டைமில் ஒரே வீடியோவில் 2 வீடுமே காட்ட முடியல. உங்களுக்காகவே இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடை 2 BHK அப்பார்ட்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து பார்த்தவங்க நம்ம உறவுகளுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. தெரியாதவங்களுக்கு புதுசாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 2 BHK ரீசேல் 10 years old ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து 52% UDS வேல்யூவோட இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ் வந்திருக்கு. அண்ட் எக்ஸாக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கோழிப்பண்ணை ஸ்டாப்னு சொல்லலாம், சிவன் கோயில் சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே நியர்பையில் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஒன்றுமே வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சைட்டு உள்ள கார் பார்க்கிங்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீட்டோட எலிவேஷன் பார்த்துடலாம். எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK இருந்தது, அதை போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK யூனிட் தான் பார்க்க போகிறோம். கீழே நான் ஏற்கனவே சொன்னதான், கீழே நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு யூனிட் விட்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா G+2 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், டோட்டலாகவே 3 யூனிட் தாங்க. லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1254 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து 984 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. அண்ட் UDS பார்த்திங்கன்னா 502 ஸ்கொயர் ஃபீட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52% UDS மட்டுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு வந்துடுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்கு தெரியும், நம்ம போகிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிகளும் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அந்த டைப்பில் போயிட்டாலே UDSக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போன்ட்டு UDSக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க என்னென்ன லொக்கேஷனில் வேணும்ன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே நான் எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துன்னு இருக்கேன். இப்போது நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு. அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கறதுக்கு தான் அகம் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் இருக்கோம். இப்போ ஒன்றுமே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு மெயின் டோருக்குமே சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் போய் பார்த்துடலாம். ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு EB மீட்ரு, மொத்தம் 4 EB மீட்ரு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அந்த வீட்டுக்கு 3 வீட்டுக்குமே வந்துடும். ஒன்று வந்து காமன் ஸ்பேஸ்க்கான EB மீட்ரு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. வாங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. என்னடா இவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு தானே இருக்குன்னா ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுவும் சொல்லிடுறேங்க, இந்த வீட்டுக்கு இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதை நான் வந்து வீடியோ போக போக ஒன்றுமே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. இந்த டோரும் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான தீக்குட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பெரிய லிவிங் ஏரியாங்க. நல்லா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, டேரெக்டாக வந்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. இந்த இடத்துல நமக்கு டிவி யூனிட் செட் பண்ணிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு வென்டிலேஷனுக்காக லிவிங் ஏரியாவில் 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ வந்துடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிவிங் கம் டைனிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா டைனிங் கேட்குறீங்களே, இந்த இடத்த நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிவிங் ஏரியா அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டிவி யூனிட், அதுக்கே வந்து நீங்கள் 2ஆக பிரித்து கூட அந்த இடத்துல ஒரு சோஃபா போட்டு கார்னர் சோஃபா போட்டு இந்த இடத்த டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக விட்டுடலாம். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த ஏரியா எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்குமே தெரியலைங்க. ஏன்னா இதை நீங்கள் பூஜை ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்குமே தனியாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இங்கே தான் வச்சுருக்காங்க
லைட் பாயிண்ட் எல்லாமே பூஜை ரூமுக்காக தான் செட் பண்ணிருப்பாங்களோ நானும் நினச்சேன். ஆனால் அவங்க அதுக்காக செட் பண்ணல, எதுக்குன்னு தெரியல. பூஜை ரூம் நமக்கு அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் பார்த்துலாம். கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடம் பாருங்கள், வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. சின்னதாக கொடுத்துருந்தாலும் அது மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸுமே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது ஃபிட்டிங்ஸாக போட்டிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. கிச்சனில் வாங்கலேன். கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்திங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இது ஏன் இவ்வளோ ஹைட்டு பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. கிச்சன் ஸ்டேஜ் பொதுவாக கிச்சன் ஸ்டேஜ் கொஞ்சம் இதை விட சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுமே நமக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் நீங்கள் வுட் ஒர்க் போட்டிங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷன். ஆக்சுவலாக ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவங்க புதுசாக போட்டதால் எல்லாமே புது பில்டிங். நீங்கள் இந்த புது பில்டிங் வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க. அண்ட் கிச்சனில் ஒரு சர்வீஸ், ஆக்சுவலாக இது சர்வீஸ் ஏரியாவில்ங்க, பால்கனி. வாங்க, கிச்சனில் இருக்க பால்கனி பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு கிச்சன் இருக்கிற பால்கனி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்னும் சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நமக்கு லேக் இருக்குது. பட் லேக் பக்கத்துலேயே இருக்குது, தண்ணி வருமானு கேட்டிங்கன்னா அதான் இல்லைங்க. இங்கே வந்து மார்னிங் டைமில் சன்ரைஸ் இப்படி இந்த இடத்துல நின்று சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எப்படியும் வந்து அந்த இடத்துல வீடு வர போகிறது இல்லை. சன்ரைஸ் வரும்போது இந்த காற்று, நேச்சுரல் தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் மார்னிங் டைம் இன்னும் இது பண்ணலாம். ஏன்னா ஒயர் போகுதுன்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே பைப் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். லைட் இல்லை, இந்த பெட்ரூமில் மட்டும் லைட் எரியல, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். கிங் சைஸ் பெட் போடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பெட் போட்டு இப்படி பார்த்து சூப்பராக பார்க்கலாம், அழகாக இருக்குது. அண்ட் செல்ஃப் ஸ்லாப் திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் வச்சு இது எல்லாமே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணலாம். அதுக்கான ஸ்பேஸ் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 1 இன்ச்சில் வந்து நீங்கள் வுட் ஒர்க் போட்டு டோர் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமே வரும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கிளாஸ் செட் எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் புது ஃபிட்டிங்ஸுங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு 6 அடி வரைக்குமே நமக்கு வால் டைலுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். நம்ம ரோட் ஃபேஸிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா பால்கனி கிச்சனில், சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு பால்கனி வந்துடும். ஈவினிங் டைம், மார்னிங் டைமில் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சூப்பராக இருக்கும். அந்த தண்ணிக்கு இதுக்கும் நமக்கு ரொம்ப நேச்சுரலாக கனெக்ட் ஆகிருக்குங்க. அப்படியே போயிட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம், இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமையும் போய் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஸ்டார்டிங்லேயே அவன் ஒன்று சொல்கிறான், நானே அந்த டோரை நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோங்க. என்ன டோருன்னு தானே கேட்குறீங்க, வாங்க. இந்த டோர் எதுக்காகனா இந்த வீட்டோட இன்னொரு பால்கனிங்க. ஆப்போசிட்டில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு 2.5 அடி வரைக்குமே ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட் அண்ட் அவுட்லெட் சுவிட்ச் பாயிண்ட் 3மே நமக்கு இந்த இடத்துல வந்துடுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வாஷிங் மிஷினுக்காகவே இந்த ஸ்பேஸையும் இந்த பால்கனியுமே அழகாக பண்ணிருக்காங்க. இந்த வீடை வாங்குகிற உங்களுக்கு இந்த இடமும் உங்களோட இது ஸ்பேஸில் தாங்க வரும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜுமே உங்களுக்கு. லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்கன்ட்டு. இந்த டோர் பார்த்தீங்களா, வுட்டில் பூஜை ரூம் இந்த இடத்துல செட் பண்ணிருக்காங்க. டோருமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமாகவே பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மங்களகரமாக கீழே ஒரு கோலம் ஸ்டிக்கர் ஒன்று போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய பூஜை ரூம் தனியாக நமக்கு செட் பண்ணி தருவாங்கட்டு. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது அதுதான் பூஜை ரூம், நம்ம டோர் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கதை பார்த்தா பூஜை ரூமுக்கு தனியாக ஸ்பேஸே விட்டுருக்காங்க. அதான் அது எதுக்காக விட்டுருக்காங்க, அந்த இது ஸ்பேஸ் எதுக்காக விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயுமே நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும்.
ஆக்சுவலாக 2 பெட்ரூம்லையுமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் தான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்னும் போது நீங்கள் கிங் சைஸ் பெட்டே 2 போடலாம். அந்தளவுக்கு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் நிற்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக வுட் ஒர்க் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செட் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து சார் இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி செட் பண்ணுறீங்க, டிவி யூனிட் செட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் பெட் போடுறதுக்கு நீங்கள் கிங் சைஸ் காட் போட்டால் கூட நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். கிட்டத்தட்ட கிங் சைஸ் காட் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 8 அடி கிட்டே இங்கே ஸ்பேஸே இருக்கும். அவ்வளோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்டாச் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் டாய்லெட்டோட கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணுனாலும் அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு பேரிவேர் பிராண்டில் சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 4 பால்கனிங்க. ஒரு பால்கனி 2 பால்கனி இல்லைங்க, 4 பால்கனி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா உள்ள ஹால் வரீங்களே, ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பால்கனி, கிச்சனில் ஒரு பால்கனி, ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் ஒரு பால்கனி அண்ட் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பால்கனின்ட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸில் எல்லாமே திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியுமே நமக்கு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் நமக்கு சேஃப்டி கிரில்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான். உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நீங்கள் ஈவினிங் டைமில் இங்கே வந்து உட்காடுறீங்க, சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 984 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 502 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 60 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷபிள், ரொம்ப நெகஷபிளாக இருக்காது, ஸ்லைட்லி நெகஷபிள். ஏன்னா இந்த லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு யூடிஎஸ்மே பார்த்தீங்கன்னா 52% யூடிஎஸ் வந்ததுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ்க்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செல் பண்ணணும், இல்லை அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே நாங்கள் கைட் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட அடுத்தடுத்து சேல்ஸ்க்கு வந்துட்டு தாங்க இருக்குது. அதெல்லாமே பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆகம் ப்ராப்பர்ட்டிஸ்.